என்னுடைய தாயார் இப்ப 75 வயசு அவங்களுக்கு. இன்னைக்கு பார்க்க 75 வயசு நடந்துகிட்டு இருக்கு. இந்த செப்டம்பர் 5 வந்தா 75 முடியும். ரொம்ப பசிங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வர, நமக்கு என்ன காய்ச்ச வந்து அவ படுத்தா கடவுள் வந்துதான் பார்க்கணும். காசு பணம் தேவைன்னா அவ சுருக்கு பைய தான் கேட்கணும். உள்ள நுழையிற, அம்மா படுத்துட்டு இருக்காங்க. பசி. காலேஜ் முடிச்சுட்டு வரோம். 3 ஹவர் கிளாஸ். முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நெஞ்சு வலியோட வரேன் நான். 3 ஹவர் கிளாஸ் எடுத்துட்டு வீட்டுல சோறு இல்லைங்க. எங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு. என்னம்மா சமையல் தான் செஞ்சீங்க? இல்லம்மா. உள்ள போய் பார்த்தா சமைச்சு சாப்பிட்ற விஷயம் தான் இருக்கே தவிர சமைச்சு வச்ச சாப்பாடு எதுவுமே இல்லை. ஃப்ரிட்ஜ்லயும் இல்லை. சரி கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து இப்படி போட்டேங்க பானையில். அரிசி இப்படி எடுத்து போடுறேன். தண்ணி ஊற்றலை இன்னும். காலிங் பெல் நேராக விட்டுட்டு காலிங் பெல்லை திறந்தா, நான் இருக்கிறது மீசாப்பேட்டை, ராயப்பேட்டை. பிரியாணி அப்படி கிடைக்கும். அதுவும் அந்த வீட்டில் இருக்கிற வீடுகளில் சமைக்கிற பிரியாணி, மட்டன் பிரியாணி பிரமாதமாக இருக்கும் சார். வெஜிடேரியன்ஸு கூட அவ்வளோ பிடிக்கும். சூப்பராக இருக்கும். அந்த வாசனையில கதை திறந்து அப்படி தட்டில் அலங்கரிச்சுட்டு அப்படி வந்துக்கிறா அந்த அம்மா கீழே. அவங்க வீட்டில் ஏதோ விசேஷமா 2 கிண்ணம், அதில் ஒன்றுல ஸ்வீட்டு, ஒன்றுத்துல அந்த பச்சடி. மணக்குது. அப்படியே பார்த்தேன். இது கனவா அல்லது நனவா? என் முன்னால் நிற்பது மண்ணுலக மங்கையா அல்லது விண்ணுலக நங்கையா அப்படின்ட்டு நேராக அதை கையில் வாங்கிட்டு அப்படியே வச்சு ரொம்ப நன்றின்னு சொன்னா அவங்க போயிட்டாங்க. எங்க அம்மா படுத்துட்டு இருந்தது எழுந்து உட்காருச்சிங்க. எழுந்து உட்காந்து என்னை பார்த்தாங்க. அந்த சோறை பார்த்தாங்க, என் முகத்தை பார்த்தாங்க. ஒரு விஷயம் சொல்லவா, அம்மாக்களுக்கு நீங்கள் எங்கேயாவது இருந்தீங்க, ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வைஃபு, தம்பி சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டால் அம்மா. ஃபோன் வந்தாலே அம்மா அப்படிங்கிறது வந்து சோறு. சோறுங்கிறது அம்மா. திட்டி திட்டி பேசினாலும் வட்டிலில சோறு வைப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாசம் வைப்போம். தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் நொந்ததில்லை, கந்த துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்தது. அதான் அம்மா. அது தூக்கிட்டு இருந்து எழுந்து உட்காந்துச்சு. பார்த்தாங்க. சுல்தானா, உன்னை கடவுள் ரொம்ப நேசிக்கிறாரடி. இது அம்மா சொன்னதுங்க. ஏம்மா சொல்றீங்க அப்படி? கடவுள் நம்மளை ரொம்ப நேசிச்சா என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? சாப்பாடு கொடுப்பார். நீங்க வீட்டுக்கு போன உடனே அம்மா என்ன பண்றாங்க உங்களுக்கு? ரொம்ப நேசிச்சா சாப்பாடு தாங்க கொடுப்பாங்க. கடவுள் நேசிக்கிறான், அதனால உனக்கு சாப்பாடு கொடுக்கிறார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதாங்க அனுபவம். தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவன் சொல்ற மாதிரி வாழணும். ஜெயிச்சிட்டனா நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வாழலாம். அதனால சொல்ற, ஜெயிச்சிடு, தோத்துறாத. அடுத்தவங்களுடைய வாழ்க்கை இல்ல நம்ம வாழ்க்கை. 2 வீலருக்கெல்லாம் டிரைவர் இருக்க முடியாது. குதிரை ஓட்டுறீங்கன்னா குதிரையை நீங்க தான் ஓட்டணும், பின்னால உட்காந்துட்டு இருக்க முடியாது. லைஃப் அப்படிதான், உங்க லைஃபை நீங்க தான் செலுத்தணும். வைக்கம் முகமது பஷீர்னு ஒரு எழுத்தாளன் கதை எழுதிட்டே இருந்தாராம். 2 நாளா எழுதிட்டே இருக்காரு. சாப்பிட மறந்துட்டாராங்க. திடீர்னு வயிறு என்னமோ பண்ணி இருக்குது. மூடி பண்ணி வச்சுட்டு புத்தகத்தெல்லாம் மூடிட்டு ஜிபா மாட்டிட்டு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு நேரம் சாப்பிட போயிருக்காருங்க. காசு எடுத்துக்கிட்டு போய் பார்த்தா சாப்பிட்டாரு. மசால் தோசை சாப்பிட்டாரு. கல்லாப்பெட்டியில வந்து ஜோவுல கை போடுறாரு. காசு இல்ல, காணோம். அவரு அதிர்ச்சி ஆயிட்டாரு. மனசுல படம் ஓடுது, மாவாட்டுற மாதிரி, டேபிள் துடைக்கிற மாதிரி எல்லாம். அந்த கல்லாப்பெட்டிக்காரங்கிட்ட போய் சொன்னாராம், ஐயா நான் ஒரு எழுத்தாளன், சாப்பிட்டேன், காசு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கு, இப்ப இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வீட்டுல இருந்து போய் கொண்டு வந்துடுறேன்னு. கல்லாப்பெட்டிக்காரன் சிரிச்சானாங்க. வைக்கம் முகமது பஷீர் எழுதிக்கிறார். யாரடா ஏமாத்த பாக்குறேன் நான் டா சொன்ன உடனே இவருக்கு அலர்ட் ஆயிட்டார். வயசானவர், இல்லப்பா உண்மையா கொண்டு வந்தேன், யார்கிட்டடா போய் சொல்றேன்னு ஆரம்பிச்ச உடனே நான் என்னப்பா செய்யறதுன்னு கேட்டிருக்காரு. திரும்பி பார்த்தா 60-70 பேர் சாப்பிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல்ல. அவர் சொல்றாரு, சட்டையை கழட்டுடான்னாராங்க. ஒரு நடுக்கம் ஆயிடுச்சான் அவருக்கு. சட்டை சொல்றானேன்னு திரும்பி பாக்குறாரு. 70 பேரும் வேடிக்கை பாக்குறாங்க, சாப்பிட்டு இருக்காங்க. வைக்கம் பஷீர் சொல்லுகிறார், என் சட்டையை கழட்டு என்று ஒருவன் அவமானம் செய்கிறான். 70 பேரில் ஒருவருக்கேனும் 2 ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றவே இல்லை. அவர்களுக்காகத்தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். எழுந்திருச்சு அவன் அடிக்க வரும்பொழுது சட்டையை கட்டி வச்சிட்டார். அடுத்து அவன் சொன்னானா, கல்லாப்பெட்டிக்காரன் சொன்னானா, வேஷ்டியை கழட்டுடானா. அவரால் தாங்க முடியவில்லை. உடல் நடுங்குகிறது. வேஷ்டியை கழட்ட முடியல. துடிச்சு அவர் வேஷ்டியின் மீது கை வைத்ததை பிடித்துக் கொள்ளும்
இருக்கும்பொழுது வெளியில இருந்து ஒரு குரல் வந்துச்சான், வேஷ்டி எல்லாம் கழட்டாத சார், இரு சார். நேரா வந்தானா, வந்துட்டு 2 ரூபாவை எடுத்து கல்லாப்பெட்டியில வீசி அடிச்சுட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு அவரை இழுத்துட்டு வெளியில வந்து ஜிப்பாவை மாட்டச் செய்து, என்ன சார் காசு யாராவது அடிச்சிட்டானா என்று கேட்டவன் தன் வேட்டியை அவிழ்த்து காட்டினான். அதில் 20 பணப்பைகள் இருந்தன. இதுல எது சார் உந்து என்று கேட்டானாம். அவர் அதிர்ந்து போனார். அதில் அவர் பணம் இல்லை. அவன் வைத்துக் கொண்டு இல்லையா சார் என்று நடந்தான். என் கண்கள் பணித்தன, என் உடல் நடுக்கம் தீரவில்லை. அவனை அழைக்க வேண்டும் போல் இருந்தது. அவனிடத்தில் நான் ஏதேனும் சொல்ல வேண்டும், எனக்கு அவன் பெயர் தெரிய வேண்டும். ஆனால் அவன் கண்ணில் இருந்து மறைந்து விட்டான் என்று சொல்லி வைக்கம் பஷீர் முடிக்கிறார். அவன் யாராக இருந்தால் என்ன, அவன் பெயர் எதுவாக இருந்தால் என்ன, என்னை பொறுத்த அளவில் இந்த வினாடியில் அவன் பெயர் 2 தான். ஒன்று அறம், இல்லை என்றால் கருணை என்று எழுதுகிறேன்.